ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் டிஇடிக்காக ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம். அது என்ன அப்படின்னா ரிவிஷன். நம்ம என்ன படிக்கிறோமோ அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாத அது நம்ம மைண்டில் நிற்கும். இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் ஒரே பேப்பர்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம கம்ப்ளீட்டாக அதை ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஆரம்பிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4 விஷயந்தான். காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ். காஸ்ட் ப்ரைஸ்னால் ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை எவ்வளோக்கு வாங்குறாரு. செல்லிங் ப்ரைஸ்னால் அந்த நமக்கு எவ்வளோக்கு விற்கிறாங்க. ப்ராஃபிட் அப்படின்னா வாங்குகிற காசை விட விற்கிற காசு அதிகமாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட். வாங்குறத விட விற்கிறது கம்மியாக இருந்துச்சுன்னா அது அவருக்கு லாஸ். ஸோ ப்ராஃபிட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் 120, காஸ்ட் ப்ரைஸ் 100னா 120 மைனஸ் 100 20. ஸோ அது அவருக்கு ப்ராஃபிட். லாஸ் என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 100, செல்லிங் ப்ரைஸ் 80 அப்படின்னா 100 மைனஸ் 80 20 அவருக்கு லாஸ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போ 20 ரூபா ப்ராஃபிட், அவரோட காஸ்ட் ப்ரைஸ் 100 அப்படின்னா 20 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 20%. இதே லாஸ் பர்சன்டேஜ்னால் லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. லாஸ் 20, செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் 100னா 20 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 20%. இதே உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ஃபார் எக்ஸாம்பிள் இது காஸ்ட் ப்ரைஸ் 100னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20% அப்படின்னா 100 இன்ட்டு 100 ப்ளஸ் 20 டிவைடட் பை 100. ஸோ 100 இன்ட்டு 120 டிவைடட் பை 100 will give me 120. நெக்ஸ்ட்டு இப்படி லாஸும் சிபியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிபி 100, லாஸ் 20%னா 100 இன்ட்டு 100 மைனஸ் 20 அது 80 நமக்கு டிவைடட் பை 100. ஸோ ஆன்சர் 80. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இது என்ன, காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க, செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க, செல்லிங் ப்ரைஸும் லாஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ராஃபிட்டுக்கு உங்களுக்கு ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, லாஸுக்கு மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் முன்னாடியுமே லாஸ்னால் மைனஸு, ப்ராஃபிட்னா ப்ளஸ். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பிஆர்டி டிவைடட் பை 100. அதே பின்றது பிரின்சிபல், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டி டைம். ஃபார் எக்ஸாம்பிள் பி 1000, ஆர் 10%, டி 2 அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 1000 இன்ட்டு 10 இன்ட்டு 2 போட்டு டிவைடட் பை 100 போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிடும். இதே உங்களுக்கு பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் 1000, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 200 அப்படின்னா 1000 + 200 அப்படின்னு போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்காம ரேட் அண்ட் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம், சிம்பிள் இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ பி ப்ளஸ் பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அது நம்ம இந்த பிரின்சிபல் கூட ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது எப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்காம வெறும் பிஆர்டி மட்டும் கொடுத்துட்டு அமௌண்ட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா. நெக்ஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு அதே அமௌண்ட் கேட்குறாங்க, பட் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு பியும் ஆர்டி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். பிரின்சிபல் 1000, ஆறு டி கொடுத்துருக்காங்கன்னா 1000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட், அதாவது 10 டிவைடட் பை 100 டு த ஹோல் பவர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 10 டிவைடட் பை 100 போட்டோம்னா நமக்கு 0.1 கிடைக்கும். அதை 1 கூட ப்ளஸ் பண்ணுறதுனால 1.1 ஹோல் பவர் 2 ஆன்சர் கிடச்சிரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்குறாங்க, அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 த ஹோல் பவர் 2, அதாவது ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ பிரின்சிபல் 1000 அப்படின்னா 1000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது இது 2 இயர்ஸ்க்கு, இது 3 இயர்ஸ்க்கு.
அதுதான் வந்துட்டு இதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸு. பட் ஃபார் 2 இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், 3 இயர்ஸ்னால் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு அதே தான், சேம் டு சேம். இதில் பார்க்குற அதே ஃபஸ்ட்டு காப்பி எடுத்துக்கிறீங்க. அடுத்து வந்துட்டு 300 + r/100 அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஃபார் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அண்ட் டோட்டல் அவுட்கம், அதாவது ப்ராபபிலிட்டி. இது ஃபேவரபிள் அவுட்கம் 1, டோட்டல் அவுட்கம் 6னா 1/6 தான் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் event. நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்துட்டு எப்போதுமே இட் இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ஈவெண்ட் ஹேப்பனிங் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் நாட் ஹேப்பனிங் வந்துட்டு ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. ஸோ P of E + P of E dash ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் மீன், மீடியன் அண்ட் மோட். இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே கேட்குற கொஸ்டின். மீன் அப்படின்னா சம் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ரொம்பலாம் யோசிக்க வேணாம். இப்போ வந்துட்டு நமக்கு ஜென்ரலாகவே ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்து அதோட ஆவரேஜ் எடுக்க சொன்னால் என்ன பண்ணுவோம், அந்த 10 நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 10ன்னு போடுவோம்ல, அதுதான் மீன், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இதோட மீனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 + 4 + 4 + 6 + 8 போட்டோன்னா நமக்கு 24 கிடைக்கிது. 1 2 3 4 5 5 நம்பர்ஸ் இருக்கனால டிவைட் பை 5 நமக்கு வந்துட்டு மீன் வேல்யூ கிடைக்கும். மீடியன் அப்படின்னா மிடில் வேல்யூன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு நம்பர் கொடுத்து இதோட மீடியன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதோட மிடில் வேல்யூ என்னவோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இதே வந்துட்டு இங்கே 1 2 3 4 5 இருக்குது. இதே வந்துட்டு உங்களுக்கு 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மிடில் வேல்யூ 2 வரும். அந்த 2ஐயும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அதோட ஆன்சரை எழுதிக்கலாம். அதுதான் வந்துட்டு நமக்கு மீடியனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோடுனா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு, 4 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 4 தான் இங்கே மோட். சரி, ரேஞ்சுனா என்னென்னா லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 4 4 8 இருக்குல்ல, இதோட ரேஞ்ச் கேட்குறாங்க அப்படின்னா இதோட லார்ஜஸ்ட் வேல்யூ வந்துட்டு 8, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 2. ஸோ 8 - 2 தான் நமக்கு இங்கே ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு CV, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100 வந்துட்டு போடணும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் வேல்யூ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு மோட் வந்துட்டு மீடியன் அண்ட் மீன் ரெண்டத்தையுமே கொடுத்துட்டு உங்களுக்கு மோட் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். 3 டைம்ஸ் மீடியன் மைனஸ் 2 டைம்ஸ் மோட். இப்போ மீன் வந்துட்டு 10, மீடியன் வந்துட்டு 12 அப்படின்னா 3 × 12 மைனஸ் 2 × 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு மோட் கிடச்சிரும். இது வந்துட்டு மீடியன் அண்ட் மீன் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா மோட் ஆக்சுவலி என்னது, மோட் அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூ, அதாவது எந்த வேல்யூ அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோட். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 8 ஃப்ரீ டெஸ்ட் என்னோடய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் படித்ததை அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மென்சுரேஷன், டேஞ்சன்ட், கார்ட், ஜியாமெட்ரி இதோட ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.